ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினை வச்சு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணும்போது இந்த எக்ஸாம்ல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா நம்மளுடைய வீடியோஸை இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றோம், இல்ல காமர்ஸ்ல சென்டம் ஸ்கோர் பண்ணணும், இல்ல நான் பிரைவேட்டா எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், எப்படி படிக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றே தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா நம்முடைய கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் ரிவ்யூ பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிங்கறதுனால ஒரு பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை வச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்றேன். பட் 100% நீங்க எக்ஸாம்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுங்களா? எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நம்முடைய இந்த நான் ரிவ்யூ பண்ற இந்த கொஸ்டினை மட்டும் படிச்சா நம்ம எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இல்ல நான் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி இந்த லாஸ்ட் 1 மந்த் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது கேக்குறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமான சொல்யூஷனா இந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரியே மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோ தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப நம்ம டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் எக்ஸாமோட நான் கையில வச்சிருக்க இந்த கொஸ்டினை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ள போலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல நடந்த நம்ம 12th காமர்ஸோட பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பாத்தீங்க அப்படின்னா 20 ஒன் வேர்டு அப்படிங்கிறது தெரியும். இந்த 20 ஒன் வேர்டுமே உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்களா அப்படின்னா 18ல இருந்து 19 ஒன் வேர்டு வரைக்குமே உங்களுக்கு புக் பேக் மட்டும்தான் வரும். இன்னொன்று ஒரு பேஜுக்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவா புரியுற மாதிரி தான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? ஒரே கொஸ்டினா தான் வரும். இதுல 18ல இருந்து 19 ஒன் வேர்டு வரைக்கும் புக் பேக் தான் கேட்பாங்க. 1 or 2 வேணா நமக்கு புக்கின் சைட்ல இருந்து கேட்டுக்கலாம். புரியுங்களா? மேக்ஸிமம் 1 மட்டும் தான் உள்ள இருந்து வரும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால புக் பேக் 28 சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்டு எல்லாத்தையும் திரும்ப எழுதி பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா 20 ஒன் வேர்டும் கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்டா இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். இந்த 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கும் சரி, தனியாக வாங்கினவங்களுக்கும் சரி, இல்லை ஆல்ரெடி கைடில் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை என்னுடைய மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா 6379172791 150 பே பண்ணிங்கன்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவேன். இல்லை இந்த வீடியோவை பார்த்தே நான் மார்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நான் வீடியோ போடுவேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 41லேருந்து 47 வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் எதை படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல் நிலை சந்தை, இரண்டாம் நிலை சந்தை வேறுபடுத்துக 1. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டினை வேறுபடுத்துக 2. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை 3. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு பண வழிமுறை, பண வழியற்ற முறை. எழுத வேண்டிய 7 5 மார்க் கொஸ்டினுக்கு 4 5 மார்க் கொஸ்டின் செப்பரேட்டாகவே உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டினே உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. புரியுங்களா? உங்களுடைய புக்கில் மொத்தம் 9 கேள்வி இருக்குது, வேறுபடுத்துகிற கேள்வி. அந்த 9மே நான் கொடுத்த மெட்டீரியலை செப்பரேட்டாக உங்களுக்கு டைப் பண்ணியே கொடுத்துருப்பேன். இல்லை சார் நான் இந்த வருஷமும் அந்த 9லேருந்து 4 கேள்வி அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா லாஸ்ட் இயர் நமக்கு ஒன்று கூட கேட்கல. புரியுங்களா? பட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் போன வருஷம் நடந்ததுலேயே நமக்கு 3 கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் அந்த 9 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 5 மார்க் வரைக்கும் 100% அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு, அடுத்ததான் அந்த வேறுபடுத்துகிற கொஸ்டின் 5 மார்க்கில் நீங்கள் படிக்கணும். அது போக நான் கொடுத்த இந்த கேள்வி எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேருந்து மனிதவள மேலாண்மையின் செயல்பணிகள், பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கியமான நேர்காணலினுடைய வகைகள், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூலதன சந்தையின் சிறப்பியல்புகள், நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 100% அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் 7மே உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செபியின் அதிகாரங்களை விவரிக்கவும் 5 மார்க் கொஸ்டினில். அடுத்தது 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 மார்க்கில் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறது கொஸ்டின் நம்பர் 40யும், 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறது கொஸ்டின் நம்பர் 30யும் கேட்பாங்க. இது புக் பேக் தான் வருமா அப்படின்னா கண்டிப்பாக புக்கின் சைட்லேருந்து தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் உங்களுடைய இலக்கு ஒரு வேளை இந்த வருஷம் புக் பேக் வந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு தான் ஆகணும். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருக்கக்கூடியதே 2 மார்க்லேருந்து பார்த்துடலாம். மேலாண்மையினுடைய துணைப்பணிகளை பட்டியலிடுங்க ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. நுகர்வோர் என்பவர் யார் 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுமாதிரி நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிடலாம். அதனால் காமர்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கிறது நமக்கு சக்ஸஸாக அப்படின்னா இல்லைனா ஒரு 95க்கு மேலே எடுத்தால் போதும் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் படிங்க. மற்றபடி சென்டம் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ளஸ் புக்கின் சைட்லேருந்து கேட்கக்கூடிய அந்த
2 மார்க் 3 மார்க் கொஸ்டினையும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதையும் சூஸ் பண்ணி படிச்சு தான் ஆகணும். அதனால் இது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதனால் இதை டவுன்லோட் பண்ணுங்கள். இது எல்லாமே நமக்கு ஒரு வருஷம் பப்ளிக்கில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின். புதிய பொருளாதார கொள்கை, விதிவிலக்கு மேலாண்மை பொருள், சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன, மூலதன சந்தையினுடைய பங்கேற்பாளர்கள் யார், பகரால் சிறுகுறிப்பு வரை எல்லாம் 100% இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பங்குச்சந்தை என்றால் என்ன, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலமிடுதல் என்பதன் நிறுவனத்தினுடைய இது வந்து கம்பல்சரி கொஸ்டினில் புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிதிச்சந்தையினுடைய பொருள் கூறுக, ஃபினான்சியல் மார்க்கெட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் த டேர்ம் மேனேஜ்மெண்ட், வரைவிலக்கணம் தருக, மேலாண்மை வரைவிலக்கணம் தருக, சந்தையிடுகையினுடைய நோக்கங்கள், மாற்றுச்சீட்டு சிறப்பியல்புகளை கூறுக, நிழல் இயக்குனர் என்று யாரை அழைக்கிறோம், தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் இவர்களை வேறுபடுத்தி காட்டுக. 4 5 மார்க் கேட்டது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மார்க்லையும் பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துவ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உலகமயமாக்கலினுடைய ஏதேனும் 3 தாக்கங்கள், சட்டமுறை சட்டம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 40ல் நேர்மறை தேர்விற்கு வளைக்கப்பட்டிருக்கும் உங்களிடம் கேட்கப்படலாம் என எதிர்பார்க்கும் ஏதேனும் 3 கேள்விகள். இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின். நீங்கள் என்ன எழுதினாலும் உங்களுக்கு 3 பாயிண்ட் எழுதியிருந்தீங்கன்னா 3 மார்க் ஃபுல்லாக போடுவாங்க. புரியுங்களா? இந்த மாதிரி நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கும்போது நல்லா யோசித்து அதை ஆன்சர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 மார்க் கொஸ்டினில் அந்த வேறுபடுத்துவ கொஸ்டின் 9ஐயும் மறந்துடாதீங்க. அதுதான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லை ப்ரைவேட்டாக எழுதுறேன் சார், நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க 1 வேர்ட் ப்ளஸ் அந்த வேறுபடுத்துவ கொஸ்டின் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னம்னா அதிலேயே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அது போக நான் கொடுத்துருக்க அந்த 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல மார்க் அழகாக நீங்கள் 95க்கு மேலே எடுக்க ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னம்னாலும் நான் கொடுத்த மெட்டீரியலே உங்களுக்கு போதுமானது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றபடி கைடு வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னம்னா பிடிஎஃப் தேவை அப்படின்னம்னா எனக்கு பே பண்ணி வாங்கலாம். இல்லை அப்படின்னம்னா ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சேனலில் வீடியோ போடுவேன். உங்களுடைய கைடில் அதை மார்க் பண்ணி படிச்சிங்கனாலே போதுமானது. ஆல் தி பெஸ்ட்.